புது வருஷத்துக்கு போகிறதுக்கு ரெடியா இருக்கீங்க? நான் ரெடியா இருக்கேன். என்னத்தை வச்சு ரெடியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒரு ரெசல்யூஷன், சம்திங் பிக். எனக்கு ஜீரோ ரெசல்யூஷன். ஏன்னா ஃபாலோ பண்ண மாட்டேன். ஆரம்பிச்சிருவேன், இங்கே தான் உட்காந்து ஆரம்பிப்பேன், ஆனால் எடுக்க மாட்டேன். பட் இந்த மூமெண்ட் நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, என்ன விஷயத்த ரெசல்யூஷனா எடுக்கிறீங்களோ இல்லையோ, இந்த விஷயத்த ரெசல்யூஷனா எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம லைஃப்ல நிறைய பேரை நம்பியிருப்போம், இல்லாம போயிருப்பாங்க. நிறைய பேரை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணியிருப்போம், இவங்க தான் நம்ம லைஃப் அப்படின்ட்டு. நம்ம போற பாதை இவங்க தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்ட்டு நம்ம ட்ரஸ்ட் பண்ண வச்சிருக்கோம். அவங்க பண்ண ஆக்ஷன்ஸ், அவங்க கொடுத்த விஷயங்கள் என்னவெல்லாம் இருக்கலாம். பட் ஒரு பாயிண்ட்ல அவங்க இல்லாம போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரஸ்ட் போயிடும். நிறைய பேர் இப்போ ரீசெண்டா சொல்றாங்களே, ஐ கிவ் ப்ராமிசஸ் அப்படின்னுவாங்க, ஐ நீட் டு கீப் த ப்ராமிஸ் அப்படின்னுவாங்க. ஸோ நம்மளுக்கு கொடுத்த ப்ராமிஸ் நிறைய பிரேக் ஆயிருக்கலாம், ஆனால் கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு ப்ராமிஸும் இந்த நிமிஷம் வரைக்கும் பிரேக் ஆகலை. கடவுள் சொல்றாரு, என் வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் வார்த்தையும் உருப்பாகிலும் ஒழிந்து போகாதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு ஆப்ரஹாமுக்கும் சாராக்கும் குழந்தை பிறக்கல. அவனை சுத்தி இருந்த எல்லாருமே பேசியிருப்பாங்க குழந்தை இல்லை அப்படின்ட்டு. ஆனா ஒரு வசனம் இருக்கு, ஆபிரகாமும் சாராவும் வயது சென்று முதிர்ந்தவர்களா இருந்தார்கள், ஸ்திரீகளுக்குள் வழிபாடு சாராக்கு நின்று போயிற்று. 100 வயசுல எப்படிங்க பிறக்கும் குழந்தை? 99 இயர்ஸ்ல எப்படி பிறக்கும்னு நினைக்கிறீங்க? ஆனா கடவுள் சொன்னாரு பிறக்கும். அவன் லோத்து விட்டு வெளியே வரும்போது கடவுள் சொன்ன ஒரு விஷயம், உனக்கு நான் சந்ததியை கொடுப்பேன், அந்த சந்ததி மூலமா இந்த உலகம் பெருகும் அப்படின்னு சொன்னாரு. அவன் நம்பியிருக்கவானால, நம்மளாம் நம்பியிருப்போமா? 99 இயர்ஸ் நம்மளுக்கு சும்மா இப்போ கடவுள் சொன்னாலே நம்ப மாட்டோம். நம்பின வேர்டு குழந்தை பிறந்துச்சு. And he has been raised. அவன் மூலமா சந்ததி பெருகுச்சு. இஸ்மேல் மூலமா சந்ததி பெருகல, அவன் மூலமா தான் சந்ததி பெருகுச்சு. அந்த மாதிரிதான் நோவா கூட ஆறு கட்டினானோ. நோவா ஆறு கட்டும் போது ஸ்டார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல மழைன்னு ஒன்று இல்லவே கிடையாது. டியூஸ் ஆஃப் ஸ்னோஸ் தான் இருந்துச்சு, தவிர மழை இல்லை. ஆனா மழை வரும்னு கடவுள் சொன்னாரு, மழை வந்துச்சு. சுத்தி இருக்க எல்லாரும் அவனை முட்டாளுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம பண்ற நிறைய விஷயம், கடவுள் சொல்ற விஷயம் நம்மள முட்டாளா தான் இருக்கும். கடவுள் மற்றவங்க பார்வையில முட்டாளா இருக்கும் போது, கடவுள் பார்வையில நம்ம உயர்ந்தவர்களா இருக்கிறோம். இந்த இயற்கையில நம்ம போகும்போது யாரை ட்ரெஸ் பண்றீங்களோ இல்லையோ, நம்பிக்கையுடன் கடவுளை நம்பலாம். நம்மளுக்கு இருக்கிறவர் நம்மளுக்கு இருக்கிற ஒரு பர்சன் அவர் தான். மனுஷங்க போயிடுவாங்க, வானம் பூமி ஒழிஞ்சு போகும், அவர் வார்த்தை எப்பவுமே ஒழிஞ்சு போகாதுன்னு சொல்றாரு. மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரை பற்றுதலா இருப்பதை நலம் சொல்றாரு. ஸோ நம்ம மனுஷங்களோட வேர்ட்ஸ், ப்ராமிஸ் இதெல்லாம் தாண்டி அவர் நம்மளுக்குன்னு இருக்கிறாரு. சொல்றாரு, அவர் ஒரே பிறந்த குமாரனை நம்மளுக்குன்னு தந்தாரு. இன்னைக்கு நீங்களும் எங்க அம்மாட்ட போயிட்டு உன் பொண்ணை கொடுத்துரு அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க, உன் பையனை கொடுத்துருன்னா கொடுக்க மாட்டாங்க. ஆப்ரஹாம் கிட்ட போயிட்டு குழந்தை கொடுத்த பிறகு உன் பையன் எனக்கு பலியிடுனாரு. அப்ப என்ன தெரியுமாச்சு? அவன் சொன்னான் அவங்க ஊழியக்காரங்கிட்ட, அந்த ஆஷ் இருக்குல்ல, அந்த ஆஷ் மூலமால இருந்து கூட அந்த பிள்ளைய நல்ல கடவுள் அந்த பிள்ளைய உயர்த்திடுவாரு அப்படின்னு சொன்னாரு. அவனோட நம்பிக்கை லெவல் எவ்வளவு பெருசா இருந்துச்சு, நம்மளோட ஃபெய்த் எவ்வளவு பெருசா இருந்துச்சுன்னா, கடவுள் அவனோட ஃப்ரெண்டுன்றார். கடவுள் அவங்க ஹீப்ரூஸ்ல அவனோட ஃப்ரெண்டு அப்படின்றாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் யாரோட ஃப்ரெண்டா இருக்கும்? இன்னைக்கு நம்ம எந்த லெவல்ல இருக்கோம் ட்ரஸ்ட்ல? இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட யாரையும் சொல்லல, என்ன சொல்றாங்க, எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ வந்து பெருசு இல்லை, நீ வந்து பைபிள் வாசிக்கிறது இல்லைன்றாங்க. தட்ஸ் ட்ரூத். நான் என் ஃப்ரெண்ட்ஸை நம்ம கால் பண்ணி இதாச்சு அதாச்சு எல்லாம் சொல்லுவேன். நான் எதுவுமே எங்க வந்து முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க. இல்ல என் ஃப்ரெண்டு வந்து ஆன்சர் காமிச்சிருவா, அவள் லிங்க் ஷேர் பண்ணிடுவா, அவள் லாகின் பண்ணி எழுதிடுவா, பண்ணுவேன் நானு. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த இயர்க்குள்ள போறதுக்கு முன்னாடி யோசிங்க ஒரு நிமிஷம் உட்காந்து, என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது, இந்த புது வருஷத்துல போக போறோம், நம்ம யார் மேல ட்ரஸ்ட் ஜாஸ்தியா வைக்கிறோம், யார் மேல ஃபெய்த்தை வைக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு யோசிச்சு போலாம். ஸோ இந்த பாட்டு பாடினா, நான் நிற்கும் பூமி நிலைக்குள்ளாமல் போல் அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும், கையில ஒண்ணுமே இல்லைங்க. எனக்கு நிறைய பேர் தெரியும், கையில ஒண்ணுமே இருக்காது, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கையில எதுவுமே இருக்காது, கேஷ் இருக்காது, அடுத்த மூமெண்ட் ஆஃப் ஃபுட்டுக்கு என்னன்னு கூட தெரியாது. ஆனா அவங்க நம்புவாங்க கடவுளை. நான் நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா கூட நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
எல்லாரும் இருதய நாளத்திலிருந்து பாடலாம். நான் நிற்கும் டேவிட் சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும். அவன் வந்து he was a shepherd boy. He didn't know that he's gonna become a king. அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஜெரிகோ வாலை சுத்தி வந்தவங்களுக்கு தெரியாது ஜெரிகோ வால் விழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பால் அண்ட் சீலா 2 பேர் இருப்பாங்க. அவங்கள அடைச்சு வச்சிருந்தாங்க பிகாஸ் அவங்க கடவுள் பத்தி சொல்றாங்க அப்படின்ட்டு. கையில வந்துட்டு சங்கிலி வச்சு அடிச்சு வச்சிருந்தாங்களாம். ஆனா அவங்களுக்கு தெரியாது அவங்க பாடினா அந்த சங்கிலி உடையும், அந்த ஃபுல் பிரிசன் உடையும் தெரியாது. ஜெரிகோ வாலை சுத்தி வந்தவங்களுக்கு தெரியாது ஜெரிகோ வால் விழப்போகுது. டேவிட் பாடி ஷீப்ஸ் மேய்ச்சிட்டு இருந்தவனுக்கு தெரியாது he is gonna become the king. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தெரியாது நம்ம என்ன பண்ண போறோம், என்ன ஆக போறோம் தெரியாது. we don't have a destiny in our life. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட போய் கேட்டா என்ன ஃபியூச்சர் பிளான், என்கிட்ட கேட்டா என்ன ஃபியூச்சர் பிளான் தெரியல எதுவுமே தெரியல. ஆனா இவங்க யாருக்குமே தெரியல என்ன பண்றாங்கன்ட்டு. பட் they will keep on singing. இந்த இடத்துல நம்ம ஏன் praise and worship வச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க? we are going to sing and praise God. எவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்ம துதிக்கிறோமோ அப்போதான் சாத்தான் போவானா. இங்க ஹெவன்ல 24/7 ஏஞ்சல்ஸ் வந்துட்டு கடவுளை துதிச்சுட்டே இருக்காங்க. கடவுளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் தெரியுமா துதிக்கிறது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்மளுக்கு ஒருத்தவங்க சின்னதாக இருந்தால் பெற்றா கூட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுவோம், எல்லாமே போட்டுருவோம். நான் போடுவேன், எல்லாமே போடுவேன். தேங்க்யூ ஸோ மச். நேற்று கூட எனக்கு ஒரு சாக்லேட் கிஃப்ட்டு, நான் வந்துட்டு தேங்க்யூ அப்படின்னு போட்டேன் 2 நிமிஷம். ஸோ நம்ம வந்துட்டு எல்லாத்துக்குமே we take an initiative. But how we taking an initiative God to praise God, to take a moment, let us praise God. இந்த இயர் முடிய போகுது, திரும்பி சொல்ற ஒரு விஷயம், இந்த இயர் முடிய போகுது. இந்த இயர்ல இருந்தவங்க நம்ம கூட இல்லை, நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, நம்மளுக்கு பிடிச்சவங்க யாரும் இல்லை. ஆனா நம்ம இருக்கோம்.
நம்மளுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு, நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. எதுக்கு இருக்கோம், ஏன் இல்லைன்றதை தாண்டி நம்மளுக்கு கடவுள் இன்னைக்கு நம்மளை உயிரோடு வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு பர்பஸ் இருக்கு. லெட் அஸ் சிங் மோர் டு காட். பிரேஸ் பண்ணலாம். கடவுள் வந்துட்டு துதிகள் மத்தியில வாசம் செய்கிறது தான் இருக்கிறது. அவருக்கு துதின்றது ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம். அதனாலதான் தாவீது எவ்வளோ பாவம் செஞ்சாலும், அவன் எவ்வளோ பண்ணியிருந்தாலும் அவன் இருதயத்துக்கு ஏத்தவனா ஆயிட்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் இருதயத்துக்கு ஏத்தவனா மாறணும் அப்படின்னா தாவீதை போல இருக்கணும்னு இல்லை, அட்லீஸ்ட் வேர்ட் ஆஃப் பிரேயர், வேர்ட் ஆஃப் பிரைஸ். இந்த சர்ச்ல ரோஸ்லின் ஆண்டி அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. பிரேஸ் லார்ட், பிரேஸ் லார்ட், பிரேஸ் லார்ட் சொல்லிட்டே இருப்பாங்க. எங்க போனாலும் ரேண்டமா நாங்க வந்து சண்டே கிளாஸ்ல இருந்தப்போமே சொல்லுவாங்க. எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியாது, சும்மா சொல்லுவோம். வசனம் 91 சாங் சொல்லிட்டே இருப்பாங்க. she used to always keep praising God. நம்ம வாயில என்ன வருது, என் வாயில என்ன வருது, உங்க வாயில என்ன வருது? So let us praise God for all that is been for us. இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆயிட்டு முடிஞ்சிருச்சு. இன்னும் 8 நாள் தான், 22nd, இன்னைக்கு 8 days. இந்த 8 நாள் கண்மணியை போல, கண்ணின் விழிய போல நம்மளை பாதுகாத்த தேவனுக்கு we'll just take a moment to praise God by singing பாடுவேன் பாடுவோம். உங்க நாமம் உயரும் என்றுமே உயரும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரும் என்றுமே உயரும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா.
இந்த பிரேஸ் அண்ட் வர்ஷிப்போட செஷன் லாஸ்ட்க்கு வந்துட்டோம். ஸ்டார்ட்லேருந்து என் வரைக்கும் என்ன யார் யாருக்கு ஃபீல் ஆச்சுன்னு தெரில. ஆனால் ஒன் திங், எது நம்ம ஞாபகம் வச்சுருக்கோமோ இல்லையோ, எது மறக்கிறோமோ இல்லையோ, நம்ம நிற்கிற பூமி என்ன வேணால் ஆகலாம், நம்ம போகிற பாதை என்ன வேணால் ஆகலாம். ஆனால் நம்மளோட நம்பிக்கை நஸ்திபாரமே போனால் கூட லெட் அஸ் ட்ரஸ்ட் காட். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசுப்பா, நல்ல நாளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், நல்ல வேலையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேலை இங்கே இருந்த ஒருத்தரோட நீர் எதனா ஒரு வேலை கனெக்ட் ஆகியிருப்பீங்கன்ற நான் நம்புகிறேன் ஆண்டவரே. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவரீர் நீரோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிற கிருபைக்காக நன்றி. ஒருத்தவங்களுடைய இருதயத்தில் சிந்தனை, செயல், சொல்லை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீதி இருக்க டைம், மெசேஜ் செஷன், எவ்ரிதிங் ஆண்டவரே, you take control of it. I ask this prayer in the precious name of the Lord and Savior Jesus Christ. Amen. Thank you.